வணக்கம். தமிழ்நாட்டில் பருவமழையின் காரணமாக நீர்நிலைகளில் நீர்கள் நிரம்பி இருப்பதையும் நீரோடைகளில் நீர் வழிந்தோடி கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீர்நிலைகளில் தண்ணீர் போய்க்கிருக்கு, மழை பெஞ்சிருச்சு, நிரம்பிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிலத்தடி நீர் உயர்ந்து விடுமா அப்படின்னா, தண்ணீர் தேங்கி நிற்பதால் மட்டுமே நிலத்தடி நீர் உயர்ந்து விடாது. ஒரு நீரோடைகளில் ஆற்றில் மணல் வளம் இருந்தால் மட்டுமே நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள், அறிவியல் கூறுகின்றது. இதை உணர்ந்த வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது நதிகளை, ஆறுகளை பாதுகாப்பதற்காக ஆறுகள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஆற்றினுடைய கரைகளிலிருந்து ஏறத்தாழ 100 அடி தூரம் வரை மணல் மற்றும் மண்கள் அள்ளுவதற்கான தடையை விதிச்சிருந்தாங்க. அது தனியார் நிலங்களாக இருந்தாலும் கூட மண் எடுப்பதற்கோ மணல்களை அள்ளுவதற்கோ தடை விதிச்சிருந்தது அந்த சட்டம். மணலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்று பகுதிகளில் மணல் இருக்கும் பொழுது அந்த மணல் நீரை உள்வாங்கி கொண்டு நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான பணிகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரைகளில், ஆற்றுகளில் மணல் இருப்பதனால மணல் நீர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கதா ஆய்வுகள் சொல்கின்றது. ஆற்றில் இருக்கக்கூடிய நீரை பொறுத்தவரை மணல்கள் இருந்தால் மட்டும்தான் அது தூய்மையான நீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒருவேளை மணலே இல்லை, அந்த நதியில், ஆறுகளில் தண்ணீர் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலிஃபார்ம் என்ற கிருமி உற்பத்தியாகி அதை பயன்படுத்தக்கூடிய, தண்ணீரை குடிக்கக்கூடிய மக்களுக்கு நோய் பரவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை உணர்ந்த வெள்ளைக்காரர்கள் மணல் வளத்தையும் மண் வளத்தையும் பாதுகாப்பதற்காக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை உள்வாங்கி கொண்டு நாமெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மணல் வளங்களை, மண் வளங்களை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான் நிலத்தடி நீர் உயரும், இங்கு விவசாயம் பாதுகாக்கப்படும்.